ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு குறிப்பான விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அதெல்லாம் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆவியிலையும் பெற்றிருக்கிறோம். நம்ம இந்த வாழ்க்கையிலையும் அதை பெற முடியும். இந்த உணர்வு வரும் பொழுது, மனம் இதற்கேற்றபடி மறுரூபம் ஆகும் பொழுது கண்டிப்பா நம்ம அந்த ஒரு லைஃபுக்குள்ள என்ட்ராகலாம். இப்ப இருக்கிற இந்த குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாகும்படி தேவன் செய்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலையே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஆனா வாழணும்னு ஆசை. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் ரினியூ ஆகும். நம்மளுடைய மனம் இந்த உலக பிரகாரமாவே யோசிச்சுக்கிட்டு, இந்த உலகம் போற மாதிரியே போய்கிட்டு, ஆனா நானும் தேவனோட பிள்ளை, எனக்கு மட்டும் ஏன் பெருசா நடக்கலன்னு நினைக்கிறோம். அங்கதான் பாருங்க தப்பு பண்றோம். ஆனா தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்காரு. தேவன் நமக்கு போதித்து நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற அந்த மைண்ட் செட்டை மாத்தி அவரை போல திங்க் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம போல ஒரு 100% ஒரு மனிதனா வாழ்ந்தாலும் அவர் பர்ஃபெக்டான ஒரு லைஃப் வாழ்றாரு. அவர் எந்த விஷயத்துலையும் எதுக்கும் குறைவுபட்டதே இல்லை. சிலுவையில மாத்திரம்தான் தரித்தராரா. சிலுவையில மட்டும்தான் பாருங்க எல்லா வியாதிகளையும் சுமந்திக்கிறாரு. எல்லாவற்றிலும் பாருங்க பாடுகளை அனுபவிக்கிறாரு ஒழிய அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட அவர்கிட்ட இல்லாம இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை, சுகவீனம் இல்லை, பலவீனம் இல்லை, சமாதான குறைபாடு இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பர்ஃபெக்டா இருக்காரு. எல்லாத்துலயும் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஏன்னா எது வேணுமோ ஒன்றும் இல்லைன்னா கூட ஜெபம் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணி அவரு சாப்பிட்டு அநேகருக்கும் கொடுக்குறாரு. அதே போல பிசாசு பிரச்சனையா உடனே அங்க பயங்கரமான டெலிவரன்ஸ் நடக்குது. அதே போல இயற்கை போராட்டமா அங்கேயும் பாருங்க எழுந்து அதட்டுறாரு, சரியா போயிருது. மறித்து கிடந்தா கூட எழுப்பிட்டு போயிட்டே இருக்காரு. எந்த விதத்துல எந்த தடையும் இல்லை. பர்ஃபெக்டான ஒரு லைஃப் வாழ்றாரு. அது காரணம், இந்த உலகத்துல உன்னை போல 100% மனுஷனா இருந்தாலும் இப்படிப்பட்ட பேட்டர்ன்ல தான்ப்பா கடவுள் உன்னைய வச்சாரு. இதுக்கேற்றபடி உன் மைண்ட் ரினியூ ஆச்சுன்னா, ஏன்னா நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னார் இல்லையா? அந்த பிதாவினுடைய சித்தம் தன் வாழ்வில நிறைவேற தன்னுடைய மனம் அதுக்கேற்றபடி மறுரூபமாக ஒப்பு கொடுத்ததுனால அவர் அப்படி இருந்தாரு. இன்றைக்கு நம்ம அப்படியாக ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயத்துல போய் விழுந்து நல்ல நிலத்துல விழுந்தது போல் 100 பலன் கொடுக்கட்டும். 100 பலன் பாருங்க. அதான் பெர்ஃபெக்டான பிளெஸிங். அதையும் நம்ம வாழ முடியுமாங்க? அப்படி ஒரு லைஃபுக்கும் போக முடியுமானா கண்டிப்பா போக முடியும். வேதத்துல எத்தனையோ பேர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் விசுவாசத்தை ஒவ்வொருவரும் நம்மளும் வாழ போகிறோம். அதுக்கு நம்ம மன மறுபமாகும்படி விட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபிக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் ஏதோ இந்த உலகத்துல வந்தோம் போனோம் என்று இல்லாமல் அப்பா, உண்மை பிரதிபலிக்கும் வாழ்க்கை, ஒரு சம்பூர்ணமான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறதுனால இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்க மனதில் இன்னும் எங்கெங்கெல்லாம் உலக பிரகாரம் நாங்கள் யோசிச்சு ஒரு அற்பம் மனிதனுடைய சிந்தனை இருக்கும், எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பட்டு போகட்டும் அப்பா. இயேசுவை போல உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மனம் மறுரூபமாகி எல்லாவற்றிலும் சம்பூர்ணத்தை காண, நிறைவை காண, உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக என்னோடு சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் மனதிலிருந்து வெளியேறட்டும். பயத்தின் எண்ணங்கள் மனதிலிருந்து வெளியேறட்டும். குழப்பத்தின் எண்ணங்கள், என்னால முடியாத ஆகாதுங்கிற எல்லா அந்த ஹோப்லெஸ்ஸான விஷயங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இயேசுவினுடைய அந்த மனதிற்கு ஏற்றபடி அவர்களுடைய அந்த சித்தத்திற்கு ஏற்றபடி உங்க மனம் மறுபமாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான்ப்பா. உம்மை நோக்கி பார்த்து எல்லாவற்றிலும் பிரகாசம் அடையட்டும். குறைகள் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாகட்டும். ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழட்டும். தேவன் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட விதத்தில் அவங்க குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை காணும்படி ஆசீர்வதிக்கிறேன். இன்றிலிருந்து அப்படியாக ஒரு திருப்தி, ஒரு பெர்ஃபெக்டான சம்பூர்ணமான பரிபூர்ணமான வாழ்க்கை அவங்க வாழ்விலே ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா இந்த நொடி உங்க வாழ்விலே அந்த சம்பூர்ணத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. சாட்சி சொல்ல மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ.